ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் அனைத்துயிர்களையும் இன்புற்றிருக்கச் செய்வான் என்று இந்த மார்கழி பௌர்ணமி நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அவன் செயல். ஓம் நமச்சிவாய. இன்று பௌர்ணமியை முன்னிட்டு தமிழக ஆன்மீக பக்த கோடிகள் முதல் ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள அனைத்து மக்களும் பல சிவத்தலங்களை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏனெனில் ஆன்மீகம் பெருக, மனதிற்குள் தோன்றும் ஐயங்கள் விலக, அனைத்துக்குமான விடியலாய் இன்று பௌர்ணமி அன்று கிரிவலம் என்பதை தன்னைத்தானே சுற்றி தன்னை அறிதல் தான் கிரிவலம் என்று கூறுகிறார்கள் வல்லுநர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், உணர்ந்தவர்கள். இறைவனை உணர்ந்து இறைவனடி சேர எல்லாம் அல்ல பரம்பொருள் தான் என்று உணர்ந்த ஞானிகள் சொன்னது. தெரிந்தோ தெரியாமலோ அவர்பால் ஈடுபட்டு அன்பிலும் தன் ஆணவத்தை அடக்கி அவர்பால் ஈர்க்க வேண்டியும் ஒரு சில ஆன்மாக்கள் உண்மையாய், ஒரு சில ஆன்மாக்கள் பொழுதுபோக்காய், ஒரு சில ஆன்மாக்கள் தேவையெனில் அப்படி கிரிவலம் வருகிறார்கள். இந்த நன்னாளில் அனைத்து உயிர்களையும் இறைவன் எம்பெருமான் அருள் கொண்டு அருள்பாலித்து அனைவரையும் நல்வாழ்வு வாழ்ந்து அவர் பாதத்தில் சரணாகதி அடைய வைக்க வேண்டுகிறேன். எல்லாம் உன் செயலாமே இறைவா. குறிப்பாக நம் தமிழகத்தில், அதுவும் இந்து என்று கூறும் அந்த பிறப்பெடுத்ததை இறைவன் குறிப்பறிந்துதான் அளித்திருக்கிறான் என்று உணர்கிறேன். ஏனெனில் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இறைவன் கூறிவிட்டான், அந்த வழியில் சென்றால்தான் நல்லது என்று அந்த பாதையை பயணிக்கிறார்கள். ஆனால் இந்துக்களாகிய இங்கு அனைவரையும் தன்போல் படைத்து வைத்து ஆட்கொண்டிருக்கிறான். தன்போல் எனில் 1000 பேர் இறைவனே வந்து நேரில் கூறினாலும் உணர்ந்தவர்கள், ஞானிகள், போகர்கள், சித்தர்கள், வல்லோர்கள், நல்லோர்கள் அனைவரும் உணர்ந்ததை இப்படித்தான் என்று உணர்த்தினாலும் கூறினாலும் கதையாய் பாடினாலும் எதுவும் இந்த இந்துக்களுக்கு எடுபடாது. ஏனெனில் அனைவரும் சிவ சிந்தனையில் உள்ளவர்கள், சிவனால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள் என்பது உலகறிந்த விஷயம். உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இருப்பதோ 2% தான் இந்துக்கள். மற்ற 98% இந்துக்கள் என்ன செய்கிறான் அப்படி என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறது உலகமே. அன்றிலிருந்து இன்று வரை வரலாறு தான் அதற்கு காரணம். முன்னோர்கள் தனக்காக வாழாமல் பல ஆயிரம் பல கோடி வருடங்களுக்கு நம் சந்ததிகள் வாழ வேண்டி நினைக்கும் ஒரே எண்ணம் கொண்ட இந்து அவனுக்கு மட்டும்தான் அது தகுதியானதாய் படைத்திருக்கிறான் எம்பெருமான். மற்ற உயிர்களையும் அனுசரணையோடு அணுகி அவர்களையும் தன்பால் ஈர்த்து தன்னுள் அடக்க நினைக்கவில்லை. அவர் இஷ்டப்படி இருக்கிறார்கள். நம் கொள்கைப்படி வாழ வேண்டி படைத்த சமுதாயம்தான் இந்து சமுதாயம். இதை வரலாற்று சான்றுகள் இன்றல்ல என்றுமே நிலைபெறுக்க செய்ய வச்சிருக்கிறார்கள். எல்லாம் இறைவன் செயல். ஓம் நம சிவாய.